ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் மூவ் ஆகுது. பட் காலத்தை ஓப்பனிங் பார்க்கும்போது பாசிட்டிவ் இருந்துச்சு, அடுத்து ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் போச்சு, அடுத்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட். ஆனால் காலத்தில் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ் தான், அதாவது பேங்க் ஸ்டாக்ஸ் தான் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் போனாலும் என்னோட போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. நிஃப்டி 50 அதாவது நெகட்டிவ் போகும்போதும் பாசிட்டிவில் தான் இருந்துச்சு, இப்போவும் பாசிட்டிவில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1% கிட்ட என்னோட போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவில் இருக்குது. நிஃப்டி 50 81 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 23,204 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 228 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 73,752 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 50,092 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 1028 பாயிண்ட்ஸ் கிட்ட பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 1.5% பாசிட்டிவ், ஆக்சிஸ் பேங்க் 1.5% பாசிட்டிவ், பேங்க் ஆஃப் பரோடா 5% மேலே பாசிட்டிவில் இருக்குது, கனரா பேங்க் 3.5% மேலே பாசிட்டிவில் இருக்குது, ஃபெட்ரல் பேங்க் 3.5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஐ திங்க் ஃபெட்ரல் பேங்க் இன்றைக்கி ஃப்ரெஷ் 50 டச் பண்ணியிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஐசிசிஐ பேங்க் 1.5% பாசிட்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது, இண்டஸ்இண்ட் பேங்க் 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது, கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், பஞ்சாப் நேஷனல் பேங்க் 3.5% பாசிட்டிவ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 2.5% பாசிட்டிவ், எஸ் பேங்க் 1.5% பாசிட்டிவில் இருக்குது. ஸோ மார்க்கெட் பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிக்கவரியா அல்லது வந்து வேல்யூ பையிங் நடந்திருக்கு, அதாவது டிப்பில் வந்து பை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலே போனோன்னா விற்கிறாங்களா அப்படிங்கிற ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டி இருக்குது. ஸோ அதனால் ட்ராப்பில் யாரும் மாட்டிடாதீங்க, நம்மளோட ரூலே ஃபாலோ பண்ணுவோம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாகவே மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுற ரூலே நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். செக்டார் வைஸ் மார்க்கெட் பார்க்கும்போது பேங்கிங் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது, பிஎஸ்சி பேங்கும் பாசிட்டிவில் இருக்குது, ஃபைனான்ஸ் பாசிட்டிவ் செக்டாராக இருக்குது, ஆட்டோ, ஃபார்மா, சிமெண்ட்டு, மெட்டல், ரியாலிட்டி, சர்வீஸ், பிஎஸ்சி, கன்சூமர் இன்ஃப்ரா இது எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. நெகட்டிவில் இருக்கிறது எனர்ஜியும் டெக்னாலஜியும் தான் அன்றைக்கி மார்க்கெட்டில் நெகட்டிவில் இருக்குது. ஸோ டிசிஎஸோட ஏஐ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $2.5 பில்லியன் ஆனுவலைஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டிசிஎஸோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செக்மெண்ட் ரெவன்யூ மட்டுமே ஒரு வருஷத்துக்கு $2.5 பில்லியன் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து எம்ப்ளாயி கவுண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏஐ ஏஜென்ட்ஸ் குல் மேட்ச் எம்ப்ளாயி கவுண்ட் அப்படின்னு சொல்லி சந்திரசேகரன் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் க்ரோத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிஸில் பெரிய ரோல் ப்ளே பண்ண சான்ஸ் இருக்குது. இதனால தான் ஹேரிங் வந்து கம்மியாகுது. டிசிஎஸோட ஏஐ ரெவன்யூ மட்டுமே 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிசிஎஸ் வந்து சார்ஜின் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியா அண்ட் யூரோப்பில் அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டிசிஎஸ் கொடுத்தா ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், இவங்க வந்து இன்டெலி ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து 3050 கோடிக்கு டேக் ஓவர் பண்ணுறாங்க. இது மூலமாட்டு இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஸ்மார்ட் மீட்டரிங் பிளாட்ஃபார்ம் ஆட்டு அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் உருவெடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்டெலி ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட் வந்து 3050 கோடிக்கு டேக் ஓவர் பண்ணுறாங்க. இது மூலமாட்டு கிட்டத்தட்ட 4.7 crore மீட்டர்ஸ் இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பொருத்தி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்டெலி ஸ்மார்ட் கரண்ட்லி அவங்களோட போர்ட்ஃபோலியோ 2.2 crore ஸ்மார்ட் மீட்டர் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸுக்கு ஆல்ரெடி பார்க்கும்போது ஆர்டர் புக்கே 2.46 crore மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ 100% ஸ்டேக் வந்து இந்த கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. இது அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பாரதி ஏர்டெல், வோடோஃபோன் ஐடியா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாம்பே ஹைகோர்ட் வந்து இவங்களுக்கு எகென்ஸ்டாக இருந்த அந்த ஒன் டைம் ஸ்பெக்ட்ரம் சார்ஜ் டிமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோட ரிலீஃபே பார்க்கும்போது வேல்யூ இந்த ரெண்டு கம்பெனியும் சேர்த்து எவ்வளோ ரிலீஃப் கிடச்சிருக்குன்னா கிட்டத்தட்ட 20,000 கோடி அளவுக்கு ரிலீஃப் இந்த ரெண்டு கம்பெனியும் சேர்த்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலி வோடோஃபோன் ஐடியாவோட ஷேர் ப்ரைஸ் நீங்கள் 4% கெயின் ஆயிருந்துச்சு. அது மாதிரி இவங்க ஏர்டெல்லோட ஷேர் ப்ரைஸும் டீசென்ட் ரேஞ்சில் வந்து ரேலியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வோடோஃபோன் ஐடியாவுக்கு 11,000 கோடியும் பாரதி ஏர்டெலுக்கு 9,000 கோடி ஒர்த் ஆஃப் ரிலீஃப் இந்த பாம்பே ஹைகோர்ட் வந்து ஸ்குவாஷ் பண்ண கேஸில் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரதி ஏர்டெலும் வோடோஃபோன் ஐடியாவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வேதாந்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலிகேஷன் வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேதாந்தா அலுமினியம் யூனிட் வந்து ஒடிசாவில் இருக்குது. அந்த யூனிட்லேருந்து ஃப்ளை ஆஷ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஆட்டு பீட் அண்ட் ரிவரில் வந்து இவங்க டம்பிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அலிகேஷன் வந்திருக்கு. இந்த அலிகேஷன் சம்மந்தமாட்டு கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க மேலே எஃப்ஐஆர் வந்து போலீஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அதுபடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேதாந்தா மேலே இந்த அலிகேஷன் சம்மந்தமாட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பட் வேதாந்த தரப்புலேருந்து அலிகேஷனை மறுக்கிறாங்க. நாங்கள் அப்படி எந்தவித எதுவுமே பண்ணலை, நாங்கள் வந்து அந்த ஃப்ளை ஆஷை வந்து
அந்த ரிவர் பக்கத்தில் டம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அது மாதிரி அந்த ஆர்டரும் இன்னும் ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டிசிஎஸ் வந்து 1.5 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஒர்த் ஆஃப் சென்னை ஆஃபீஸ் வந்து அவங்க லீஸுக்கு எடுத்திருந்தாங்க. இப்போ அந்த லீஸை வந்து ரினியூவல் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. 1420 கோடிக்கு அந்த ரெண்டல் டீலை வந்து அவங்க ரினியூ பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 10 இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரினியூ பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் இவங்க வந்து ஒரு ஏஐ இனோவேஷன் ஜோனை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. கூகுள் க்ளவுடு கூட கொலாபரேஷன் வச்சு கலிஃபோர்னியாவில் லொக்கேட்டட் இருக்கிற அவங்களோட பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ இனோவேஷன் ஜோனை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இது மூலமாட்டு அப்ளிகேஷன் என்னெல்லாம் இருக்குன்னா ஏஜென்டிக், கைனட்டிக், ஃபிசிக்கல் ஏஐ இதெல்லாமே அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஹெச்எல் டெக்னாலஜிஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் இவங்களுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் இபிசி ஆர்டர் அதோட ஒர்த்து 221.33 crore ஒர்த் ஆஃப் ஆர்டர் சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேட்டு வந்து கிடச்சிருக்கு. இது ரயில் விகாஸ் நிகம் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இவங்க வந்து ஒரு விண்ட் பிளேட் மேனுஃபேக்சரிங் பிளான் ஹலோல் குஜராத் அங்கே வந்து போட இருக்கிறாங்க. அவங்களோட சப்சிடரி மூலமாக இதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். விண்ட் எனர்ஜி வேல்யூ செயின் அதை பேஸ் பண்ணி சப்ளை செயினை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண இருக்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜேஎன்கே இந்தியா இவங்களுக்கு ஒரு லார்ஜ் ஆர்டர் கிட்டத்தட்ட 100 கோடியிலேருந்து 200 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸ் இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ் அவங்கள்ட்ட கிடச்சிருக்கு. இது வேஸ்ட் கேஸ் ஹேண்ட்லிங் சிஸ்டம் ஆர்டர். இது ஜேஎன்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வராங்க. ஃபேஸ் 2 எக்ஸ்பேன்ஷன் 3094 கோடி ஒர்த் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன். லைகோசெல் கெப்பாசிட்டி 110 KTPA பெர் ஆனம் அந்த ரேஞ்சில் ஹரிஹர் கர்நாடகாவில் வந்து எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. இதில் 2 ப்ரொடக்ஷன் லைன் வருது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 55 KTPA அது வந்து 150 tons per day. ஸோ அந்த ஃபஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 2028 கமிஷன் ஆகும். செகண்ட் லைன் வந்து 2030 கமிஷன் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. லூப்பின் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கொலாபரேஷன் ஸ்பானிஷ் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியோட வைக்கிறாங்க. லெபார்டரிஸ் CRNSA இது வந்து அவங்களோட லூஃபோப்ரக் பெக்லோமட்டோசோன் ஃபார்மோட்டிரல் அதை வந்து ஸ்பெயினில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கதாட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் அடல்ட் ஆஸ்மாக்கும் க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மோனரி டிசீசஸ் அதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது சம்மந்தமாட்டு ஸ்பானிஷ் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியோட கொலாபரேஷனில் வரதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது லூப்பின் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜீவ் பஜாஜ் இவர் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் போர்டிலேருந்து ஸ்டெப் டவுன் ஆகுறாரு. பஜாஜ் ஆட்டோலேயே நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து ராஜீவ் பஜாஜ் பார்த்தீங்கன்னா இப்போ பஜாஜ் ஃபின்சர்வோட போர்டிலேருந்து ஸ்டெப் டவுன் ஆகுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. பஜாஜ் ஆட்டோவில் அந்த KTMல அக்யூசிஷன் பண்ணதுக்கப்புறம் அவர் அதில் பெருசாட்டு ஃபோக்கஸ் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காரு. ஜெப்டோட IPO பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அப்டேட்டட் DRHP அந்த டிராஃப்டட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸை வந்து அப்டேட் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமாட்டு 8010 கோடி ரைஸ் பண்ண இருக்கிறாங்க. ஆஃபர் ஃபார் சேலில் 113 மில்லியன் ஷேர்ஸ் டைல்யூஷன் நடக்க இருக்குது. இது ஜெப்டோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இந்த IPOவும் ஜூலையில் வர சான்ஸ் இருக்குது. SML மஹேந்திரா இவங்க வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் மேலே 11.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1729 கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இந்த மாதத்தில் மேலே வந்து விற்றுருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது SML மஹேந்திரா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு வேதாந்தா பார்த்தீங்கன்னா $5.2 பில்லியன் ஒர்த் ஆஃப் லோனு வந்து ரீஃபைனான்சிங் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது வந்து $5.2 பில்லியன் ஒர்த் ஆஃப் டினாமினேட்டட் பாண்ட்ஸ் அண்ட் லோன்ஸ் இது மூலமாட்டு அவங்க ரைஸ் பண்ண ஃபண்ட்ஸை வந்து இப்போ ரீஃபைனான்சிங் பண்ண இருக்கிறாங்க. இந்த ரீஃபைனான்சிங் எல்லாமே $3.6 பில்லியன் ஒர்த் ஆஃப் பாண்ட்ஸ் வந்து 2028 வந்து மெச்சூர் ஆக இருக்குது. 2028 to 2033. அதே $1.6 பில்லியன் ஒர்த் ஆஃப் லோன் வந்து பார்த்தீங்கன்னா 2028 மெச்சூர் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து வேதாந்தா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் HDFC பேங்க் இவங்க லெண்டிங் ரேட்டை 10 பேசிஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணியிருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஜூன் 8 எஃபெக்டிவ் வந்திருக்கு. மோஸ்ட் கன்சியூமர் லோன்ஸ் குறிப்பாட்டு இந்த ஆட்டோ ஹோம் லோன்ஸ் இதில் எல்லாமே இது இம்பாக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு HDFC பேங்க் கொடுத்த அப்டேட்டு. JSW ஸ்டீலோட க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 22.93 lakh டன்ஸாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டி அவைலபிளாக இருந்ததுனால இது சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட டால்பி யூனிட்டு நெக்ஸ்ட் வந்து அவங்களோட JVML ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. JSW ஸ்டீல் USA ஒஹியா இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது JSW ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓர் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த கோல்டு ETFல லார்ஜஸ்ட் இன்ஃப்ளோ வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் அதை போட்டாச்சு. ஆக்சிஸ், டாடா மியூச்சுவல் ஃபண்ட், HDFC, நிப்பான், ICICI ப்ரூடென்ஷியல் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டெம்பரரி
இந்த கோல்டு ETF ஸ்கீமில் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃப்ளோ, அதாவது 25 கோடிக்கு மேலே உள்ள இன்ஃப்ளோ வந்து இப்போதைக்கு டெம்பரவரியாட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோல்டு ETF பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 25 கோடிக்கு யாரும் ஒரே நேரத்துலலாம் வாங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸோட டிவிடெண்ட் 25 ரூபா டிவிடெண்ட் ஜூன் 10 தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1% மேலே இன்ஃபோசிஸ் வந்து நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி தான் அந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி வாங்கணும்னா இன்றைக்கி தான் இன்ஃபோசிஸுக்கு அந்த லாஸ்ட் டேட்டு. நீங்கள் ஜூன் 9 அந்த ஷேரை வச்சுருந்தா தான் உங்களுக்கு அந்த 25 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. வேதாந்தாவோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி ஒரு 3% டவுன் ட்ரெண்டும் ஃபேஸ் பண்ணியிருக்குது. ஆக்சுவலி என்ன ஒரு கூத்து நடந்திருக்குன்னா, வேதாந்தா குரூப் 1 என்டிட்டியோட காப்பர் மெட்டல்ஸ் ஐஎன்சி இது வந்து NYSEயில் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலி ஆடிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் ஃப்ளாக் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் ஹெல்த் வந்து ரொம்பவே போராக இருக்குது. $302.4 மில்லியன் ஆப்ரேட்டிங் லாஸஸில் இருக்குது. $265.9 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோவில் டெஃபிசிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில். ஸோ அந்த பேஸில் வேதாந்தாவோட ஸ்டாக் வந்து NYSEயில் லிஸ்ட் ஆகல போல் அந்த காப்பர் டெக் மெட்டல்ஸு. இது வந்து வேதாந்தாவுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. BPCL அவங்க வந்து க்ரூட் ப்ராசஸிங் ப்ரொடக்ஷனை வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹால்ட் பண்ணுறாங்க. மும்பை ரிஃபைனரியில் வந்து செப்டம்பரில் அவங்க ஹால்ட் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் கிட்டத்தட்ட 1,20,000 barrels per day க்ரூட் யூனிட் அண்ட் செகண்டரி யூனிட்ஸ் கிட்டத்தட்ட அது வந்து பார்க்கும்போது 2 லட்சம் barrels per day அந்த மும்பை ரிஃபைனரியை வந்து 3 to 4 weeks செப்டம்பரில் ஹால்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் அல்லது வந்து அக்டோபரில். அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெயின்டெனன்ஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து BPCL பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.